லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 6% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மிஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்ஜெட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிள்ளை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 273 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 652 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 459 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 31 ஃபில்ஸ். தங்க விலை அதிக உச்சத்தில் இருக்குது. தொடர்ந்தும் விலை ஏறிக்கிட்டே இருக்குது இனி வரும் காலங்களில். என்னப்பா இப்படி பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டீங்களே, 100 தினார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இனிமே நம்மளுக்கு. இதோ 7 வருட சிறை தண்டனை, போலின்ல நிற்க போறீங்க. உயிரை மாய்த்து கொண்ட இந்தியர், எகிப்தியர் தொடர் உயிர் மாய்ப்பு. பார்சலை தூக்கி வீசி ஓடிய நபர் விரட்டி பிடித்த போலீசார். மைக் இருந்தால் என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்களா? சமூக பொது ஒழுக்கத்தை மீறிய குற்றத்துக்காக அதிரடி நடவடிக்கை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ 7 வருட சிறை தண்டனை. சிறிய நாட்டவர் ஒருவர் குடியுரிமை ஃபோர்ஜரி பண்ணி பிடிபட்டுள்ளார். 7 வருட கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது குற்றவியல் நீதிமன்றம். இந்த கிரவுட் எதுக்குன்னு தெரியுமா? ஆரம்ப காலத்தில் அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக கிரவுட். ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்த ஃபேக் ரெசிடென்சி, அதே மாதிரி திருட்டுத்தனமாக குவைத்தி குடியுரிமை பெற்ற பல பாபா மாமாக்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சிலர் இந்த நாட்டை விட்டு போவாங்க, சிலர் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த வெளியில் அக்காமல் அடித்தவங்க அல்லது இந்த வீடுகளில் அக்காமல் இருந்து வேலை பார்க்குறவங்க பலருடைய நிலைமை மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்படும். கடைசியில் இந்த மாதிரி க்ரௌட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேக்கான பாபா மாமாக்களுக்கிட்ட வேலை செஞ்சவங்களுடைய நிலைமை. ஏதோ ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட். தயவு செய்து இனி வரும் காலங்களில் ஃபேக்கான டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்களை பற்றி எங்கேயுமே நினச்சி கூட பார்த்துறாதீங்க. வேலைக்கு வாரீங்களா, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இருந்தால் மட்டும் கொண்டு வாங்க. இல்லாமல் ஃபேக்காக கொண்டு வந்து மாட்டினீங்க, நீங்கள் இந்த நாட்டில் எவ்வளவு சம்பாதிச்சிங்களோ அத்தனை பணத்தையும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் இந்த நாட்டை விட்டு போக வேண்டி வரும். நாட்டில் சொத்து சுகத்தை விற்றாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியலை. இப்போ வரைக்கும் ஃபேக் டிகிரியில் யாராவது இருக்கிறீங்கன்னா இப்போவே கிளம்பினீங்கன்னா நல்லது. இல்லை பிடிப்பட்டீங்க, அவ்வளவுதான். அலெக்சாண்ட்ரியாவில்
குவைத்தி ஸ்டூடெண்ட், அதாவது மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், குவைத்தி குடிமகன் ஒருவர் அலெக்சாண்ட்ரியாவில் அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் ஈஜிப்தில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ தொடர்ந்தும் பக்காலாக்கள் மீது நடவடிக்கை. கிட்டத்தட்ட 589 பக்காலாக்களுடைய, அதாவது மொபைல் குரோசரி வாகனங்கள் பக்காலாவில் லைசன்ஸ் அனுமதி பறிக்கப்பட்டிருக்குது. சுலைபிகாத் பகுதிகளில் இந்திய நாட்டைச் சேர்ந்த ஒரு தொழிலாளர் உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹவாலி பகுதிகளிலையும் ஒரு எகிப்திய வெளிநாட்டவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். அதே போல் 2 நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளை அலட்சியப்படுத்தியதற்காக. அதே மாதிரி போதைப் பொருளை வைத்து தப்பி ஓடிய நபர் அதிரடியாக கைது. பேக்கை வீசிட்டு தப்பி ஓடி இருக்காரு, விரட்டி பிடிச்சிருக்காங்க அதிகாரிகள். அதே போல் பார்மசிகளில் அதிரடியான புதிய சட்ட திட்டங்கள் வருது. ப்ரிஸ்கிரிப்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 200 மில்லியன் டினார் எக்ஸ்பெக்ட், அதுக்கு நாங்கள் தானே அவங்களுக்கு கிடைச்சது. சுகாதார அமைச்சகம் அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது 100 தினார், எங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அதனுடைய அமௌண்ட் இனிமே 100 தினார் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சகோதரர்கள் எனக்கு ஆல்ரெடியே மெசேஜ்லேயும் அனுப்பி கேட்டுட்டாங்க, என்ன கஃபீல் எனக்கு இதை அனுப்பியிருக்கான், என்ன 100 தினார் கட்டணுமா மெடிக்கலுக்கு அப்படின்னு. எஸ், ஆர்டிக்கல் 17, 18, 19, 21, 23, 24, 25, அதே போல் ஆர்டிக்கல் 30, ஆர்டிக்கல் 31, இந்த அனைத்து ஆர்டிக்கல்களுக்கும் 100 தினார் கட்டணமாக அறவிடப்படும். இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்ட 18ஆம் நம்பர் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா, எக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், கடல் தொழிலாளர்கள், ஃபிஷர்மேன், கமல் அண்ட் ஷீப், அதாவது பண்ணைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அதே மாதிரி பால் ஃபேக்ட்ரிகளில் வேலை செய்ய அவங்களுக்கான ஃபீ வரும் 10 தினார் தான். அதாவது சுலைபியாவில் பண்ணைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆடு மாடு ஒட்டகம் வளர்க்கக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, மற்றும் கடல் தொழிலாளர்கள், மற்றும் அந்த தயிர் பால் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க. அதே போல் பயப்படாதீங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கான ஃபீ ஆர்டிக்கல் 20 வெறும் 10 தினார் தான் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஷோன் வீசாவில் இருக்கக்கூடிய அந்த கேரேஜுகளில், கடைகளில், வியாபார தலங்களில், பூக்கடையில், அங்கங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு இனிமேல் 100 தினார் ஹெல்த் இன்சூரன்ஸ். கடிட் வச்சானாப்பு அரசாங்கம் இப்படி ஒரு லாபத்தை எதிர்பார்க்குது பாருங்கள். என்னத்தை சொல்ல, மைக்கு கையில் இருந்தால் எதை வேணாலும் கேட்கலாமா? பொது ஒழுக்கத்தை மீறிய வகையில் சில கேவலமான கேள்விகளை கேட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பெண்ணுக்கு அதிரடி கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சக அதிகாரிகளால் அதிரடியாக கைது வாரண்ட். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா والله يعني هي تستمتع وانا لا حرام يعني مثل ما هي عادي عندها مع الغريب انا هم لازم يكون لي نصيب. اذا مو اهل راح اقول له مستحيل اخش عنها هالسالفه يعني اصكها ريبورت بالصدق. صاحبي بالنهايه اذا اخليها كذي سايبه ومن غير ما يدري مستحيل. اكيد بقول له اكيد اقول له على حسب الكونتكست، يعني شو الموضوع بالضبط. يعني اذا يعني شغل عمل او شيء كذي ببقى ساكت. طبعا راح اسالها يعني منو اللي معك وهذا صف النيه. هنا انا طبعا راح اقول له لان نشوفها قدامي يعني عشيري اقول له. ما تحسن الظن؟ شنو؟ ما راح تحسن الظن؟ لا ما راح احسن الظن. அதிகாரிகளை அலட்சியப்படுத்தியது மற்றும் கேட்ட வார்த்தைகளால் பிரயோகித்தது, அதே மாதிரி கடமையை செய்ய விடாமல் தடுத்தது. ஸ்கிராப் யார்டில் வச்சே கைது பண்ணியிருக்காங்க. வாகனங்களில் இந்த சேட்டை பண்ணுவாங்க இல்லையா, ரோட்டில் அங்கே இங்கே வாகனத்தை ரவுண்ட் பண்ணுறது, வாகனத்தில் அந்த அங்கே இங்கே சுற்றுறது,
சத்தம் வர மாதிரி வண்டியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது பாருங்கள். இதோ வாகனத்தை அப்படியே மொத்தமாக தூக்கி சாப்பிடுச்சு மிஷின். அந்த என்ன மிஷின், ஸ்க்ராப் மிஷின் இருக்கு இல்லையா, மொத்தமாக வண்டியை தூக்கி அரைச்சி பவுடர் பண்ணிட்டாங்க. தம்பி மொட்டை சைனை வச்சாச்சு. வண்டியா கண்ணு முன்னாடியே வச்சு கொளுத்துறாளுகளே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி சேட்டை பிடிச்சவங்களால பெரிய தொல்லை. வாகனங்களில் போய் இதோ அந்த வெள்ளை வாகனம் பாருங்கள், ஸ்காடியோன்னு நினைக்கிறேன், அப்படியே மொத்தமாக நசுக்கி தூக்கி இரும்பு தின்னிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது அப்படியோ பார்ட்ஸாக பிரித்து மொத்தமாக தூக்கி சாப்பிட்டுடுச்சு. அரைச்சி பவுடர் பண்ணி கொடுங்க சார், ஒவ்வொரு நாளைக்கும் பொடி போட்டு குடிக்கட்டும், அப்போயாவது திருந்துறானுங்களான்னு பார்ப்போம். அதே மாதிரி டீசல் கடத்தின கும்பலும் பிடிபட்டிருக்குது இப்போ ரீசெண்டாக. வீடியோ பாருங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா, எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். ඉන්ෂාල්ලා இன்னொரு வீடியோவில் සඳිපොම්. thank you, bye bye. හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවෙට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ numbers වලට ස්කින් එකේ අපගේ number තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ order එක අදම වෙන් කරවා ගන්න.